வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 5 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு உயரழுத்தம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாளை வட இந்திய நிலப்பகுதி மற்றும் இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த கடல் வழியாக வந்த குளிர்காற்று சற்று திசை மாறி இருக்கும். இதனால பனிப்பொழிவு குறைவாக இருக்கும், குளிர் வானிலை நீடிக்கும். இன்றைக்கு மூடு பனி காணப்பட்டது, ஆனால் நாளை குறைவான பனிப்பொழிவு இருக்கும், குளிர் வானிலை இருக்கும். நாளை அதிகாலை பகல்ல வெப்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை. உயரழுத்தம் தொடர்ந்து நீடிக்கிறது. உயரழுத்தமும் உயரழுத்த குளிர்காற்றும் வட இந்திய குளிர்காற்றும் சேர்ந்தால் மூடுபனி. நாளை வட இந்திய குளிர்காற்று, இமயமலை குளிர்காற்று கடல் வழி வரக்கூடியது திசை மாறி இருக்கும். உயரழுத்தம் மட்டும் இருக்கிறது, குளிர்ந்த வானிலை இருக்கும். பகலில் வெப்பம் அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் வேலூர் மட்டும்தான் வெப்பம் அதிகரிச்சிருந்துச்சு. இப்போ பாளையங்கோட்டை, மதுரை, அப்படியே என்ன சொல்ல போனா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், சிவகாசி, மதுரை, அப்படியே மணப்பாறை, திருச்சி, நாமக்கல், தாராபுரம், ஈரோடு, கரூர், சேலம், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வேலூர் வரைக்கும் உள்ள இந்த பகுதி உயர்ந்திருக்கும். அது ஏற்கனவே நம்ம ஒரு வரைபடத்தில் வரைந்து காட்டியிருந்த அந்த பகுதியெல்லாம் உயர்ந்திருக்கும், உயரும் என்று. இதுல நாளைக்கு தான் பாளையங்கோட்டையும் வேலூரும் கொஞ்சம் உச்சபட்சத்தை தொடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர் தான் நம்பர் 1. வேலூர் நம்பர் 1 கரெக்டா 101 தொடும், 102 கூட போகலாம். அதனால இது எல்லா நாளும் கிடையாதுங்க. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி மட்டும்தான் கொஞ்சம் உச்சபட்சமா இருக்கும். 6, 7, 8 இதை பார்த்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிறைய இருக்கும், தாங்க முடியலையே அப்படின்னு அச்சப்பட தேவையில்லை. 6, 7, 8 இந்த 3 நாளும் உச்சபட்ச வெயில் இருக்கும். இரவு நேரத்தில் குளிர், பகலில் அனல் வெயில். ஈரோடை விட வேலூர் கூடுதலா இருக்கும். ஈரோடு அளவிற்கு பாளையங்கோட்டையும், விருதுநகர், சிவகாசி, மதுரை போன்ற பகுதி இருக்கும். இந்த 3 நாள் தான் 6, 7, 8. கடலோரமும் கொஞ்சம் கூடி இருக்கும். வழக்கமா 33, 34, 35 டிகிரிக்குள்ளதான் இருக்கு. நாளைக்கு 34 டிகிரி வரும். கடலோரம் 33 தான், 32 தான் இருக்கும் சில இடங்கள்ல. கடலோரம் பெருசா இருக்காது. கடலோரம் நுழையக்கூடிய காற்று தான் வெப்பமடைந்து உள்ளே போய் அனலை கொடுக்குது, அவ்வளவுதான், மேற்கே போய். இது 6, 7, 8 வெப்பம் அதிகரித்து காணப்படும். பகல் நேரத்தில் அதிகரித்து காணப்படும் வெப்பம், அதுவும் குறிப்பா மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை தான் மேற்கே உயர்ந்து காணப்படும் வெப்பம். வேலூர்ல 2 to 4, தென் மாவட்டங்களும் 2 to 4. இது ஏன்னா தென்கிழக்கிலிருந்து அந்த உயரடுத்த காற்றை அனுப்பும். கடிகார சுற்றில் சொல்லும் பொழுது நல்ல தெற்கு வங்கக்கடல் வந்து இலங்கை வழியாக வடகிழக்கு நோக்கி, வடமேற்கு நோக்கி காற்று பயணிக்கும் பொழுது டெல்டாவினுடைய காற்று வேலூர் போகுது. அதனால இங்கிருந்து தெற்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கி வெப்பமடைந்து போகும். அதனாலதான் இந்த பிரச்சனை. அதே போல குமரி முனை, தூத்துக்குடி பகுதியிலிருந்து அப்படியே உள்ளே வரும் வெப்பமடைந்து. ஆனால் அங்கெல்லாம் 37, 38 நெருக்கமாக தான் இருக்கும், 100க்குள்ளதான் இருக்கும் பாளையங்கோட்டை கூட. ஆனால் வேலூர் 101, 102 போகலாம் 6, 7, 8ல. 8ஆம் தேதிக்கு அப்புறம் 9 குறையும், மீண்டும் ஒரு 2 டிகிரி குறையும். 10ஆம் தேதி நல்லாவே குறைஞ்சிடும். 10லிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் குறைந்தே இருக்கும். இதுல காற்று சுழற்சி வரப்போகுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம அது 8ஆம் தேதி எதிர்பார்த்தோம், 10ஆம் தேதி தான் வருது. 10லிருந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வட இந்திய நிலப்பகுதியிலையும் காற்று சுழற்சி அமைய போகுது. இதனால என்ன ஆகும்னா, கிழக்கு காற்று தமிழ்நாடு வரும். இந்த கிழக்கு காற்றை இமயமலை பகுதியை நோக்கி திருப்பி இழுத்து கொண்டு போகும். அதனால என்ன ஆகும்னா, வட உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. 10ஆம் தேதியே உங்களுக்கு பெய்யும்னு நினைக்க கூடாதுங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. 10 பெய்யலாம், 11ஆம் தேதி சில இடத்துல பெய்யும், 12ஆம் தேதி சில இடத்துல, 13ஆம் தேதி சில இடத்துல, 14ஆம் தேதி சில இடங்கள்ல, 15ஆம் தேதி. அந்த செட்டிங் அப்படியே மாறிட்டே இருக்கும். இதுல கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. ஆந்திராவிற்கும், தெலுங்கானாவிற்கும், கர்நாடகாவிற்கும், மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு அமைய போது. இந்த கிழக்கு காற்று போய், இந்த கிழக்கு காற்று வடக்கு நோக்கி திரும்பி வட இந்திய நிலப்பகுதியில் சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நோக்கி இந்த கிழக்கு காற்று பயணிக்க போகுது. இந்த கிழக்கு காற்றும் குளிரலையும் இணைந்து தென்னிந்தியாவிலே மழை பிடிப்பி கொடுக்கும். ஆந்திரா, ஒடிசாவில் கூட மழை பிடிப்பி கொடுக்கும். வடகிழக்கு மாநிலங்கள் கூட மழை பிடிப்பி கொடுக்கும். ஆனா மழை காலம் போல் பெய்துட்டே இருக்காது. மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு போல தான் பொழியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லோருக்கும் பரவலா ஒரே நேரத்தில் பொழியாது.
வெறும் வெயில் மட்டும் இருக்காது, குளிர போக்குறது கொஞ்சம் குறையும் வெப்பம். 35, ஈரோட்டில் 35 வர்றது பெரிய ஆச்சரியம், 35 டிகிரி செல்சியஸ். ஆக அதே போல் டெல்டாவில் இப்போ இருக்கிறத விட குறையும். அதாவது 6, 7, 8 வெப்பம் கொஞ்சம் கூடி 9, 10 குறைஞ்சி 11லேருந்து நல்லா குறைஞ்சிருக்கும். 33, 34 டிகிரி தான் இருக்கும் பெரும்பாலான இடங்கள்ல எல்லாம் செல்சியஸில். ஆக வெயில் தணிவதே பெரிய ஒரு வரப்பிரசாதம். மேகமூட்டம் கண்டிப்பாக வரும், ஆங்காங்கே தூறல் நனைக்கும், ஒரு சில இடங்களில் லேசாக பெய்யும். இப்படியே ஒதுக்கி ஆங்காங்கே மழை வானிலை அமைய போகிறது 10ஆம் தேதிக்கு மேலே. இதில் 13, 14, 15 கண்டிப்பாக மழை இருக்கு. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பெய்யாது. திரும்ப சொல்கிறேன், மழை பெய்யும். நான் சொல்கிற வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிங்க. வார்த்தைகளை நீங்கள் யாருக்கும் போய் வானிலை அறிக்கை நீங்கள் கொடுக்காதீங்க, தவறுதலாக போகும் அது வார்த்தைகள். புரியுதுங்களா? எதுக்கு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நான் ஒன்று சொல்லுவேன், உண்மையிலேயே ஒருத்தர் கருப்பாக வாந்தி எடுத்தாருன்னா காக்காயே வாந்தி எடுத்தார், வார்த்தைகள் மாறி போகும். வார்த்தைகள் அப்படியே போய் தலைகீழாக மாறிடும். செய்தி ஒன்று அனுப்பும் பொழுது செய்தி வேற செய்தியாக மாறிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்கிறேன். எதுக்காகன்னா, சில பேர் அறுவடை செய்வாங்க, அவர்களுக்கு நம்ம வானிலை அறிக்கை ஆண்டு முழுதும் கொடுக்குறோம். அது எப்போதுமே பழக்கப்படுத்திட்டோம். கொடுக்கலனாலும் கால் வருது, வீட்டுக்கு வர்றாங்க. ஆக நான் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன். நான் ரகசியமாக யாருக்கும் அனுப்ப முடியாது, எல்லோருக்கும் நான் பார்க்கவும் சொல்லலை. நான் இது வரைக்கும் என்னுடைய வானிலை அறிக்கையை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு யாரையும் சொல்லியிருக்கேன்னா என் வாழ்காலத்திலே சொன்னது கிடையாது. புரியுதுங்களா? சொல்லியிருக்கேனா? என்றைக்குமே சொன்னது கிடையாது, என் வாழ்காலத்திலே சொன்னது கிடையாது. புரியுதுங்களா? எந்த வார்த்தையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா? நான் என்ன வியாபாரமும் பண்ணிகிட்டு இருக்கேன், வானிலை அறிக்கை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வானிலை அறிக்கை கொடுக்கறதுக்கு வழித்தடம் இல்லை, அதுக்காக கொடுத்துட்ருக்கேன். புரிஞ்சுக்குங்க முதல்ல. அதனால புரிஞ்சுக்குங்க, 10ஆம் தேதிக்கு மேலே வானிலையில் மாற்றம் இருக்குது, தாழ்வு சுழற்சிகள் வருது, மழை வானிலை இருக்குது. மழை எங்கே எப்படி என்பதெல்லாம் நெருங்கும்போது சொல்லும். ஆனால் ஆங்காங்கே ஒதுக்கி மழை வானிலை இருக்குது. ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்காது, தினமும் பெய்யாது, ஆங்காங்கே இருந்துட்டு இருக்கோம். மழை வெறும் கோடையில் இந்த மழை வருவது பெரிய ஒரு வித்தியாசம் தான், ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான். அதை தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. என்னுடைய நன்மைக்காக சொல்லலை, எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டமிடுதலுக்காகத்தான். எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டமிடல். சில பேர் கொத்தமல்லி விதைப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? இதமான வெப்பம் இருக்கணும், அதுக்கு சாதகம். காலிஃப்ளவர் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதமான வெப்பம் இருக்கும், சாதகம். கோழி பண்ணைக்கு விதமான வெப்பம் இருக்கும், சாதகம். 10ஆம் தேதிக்கு மேலே வெப்பம் தனியே போகுது. ஒரு 6, 7, 8 3 நாள் தான் அதிகமாக வெப்பம் இருக்கும். இந்த 3 நாள் பார்த்தோன்னா சில பேர் ஐயோ இப்போவே இப்படி இருக்கே, ஏப்ரல் மேலாம் தாங்காது போல இருக்குன்னு சொல்லி விரக்தி அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு இது மன ஆறுதல். 10ஆம் தேதிக்கு மேலே வெயில் குறைய போகுதுங்கிறது. ரொம்பவெல்லாம் குறைஞ்சிடாது. புழுக்கம் இருக்கும், மேகமூட்ட வானிலை இருக்கும், ஆங்காங்கே மழை வானிலை இருக்கும். மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நிறைய எதிர்பார்த்துடாதீங்க, ஆங்காங்கே பெய்யும். ஒரு சில இடத்துல முதல்ல தென் மாவட்டங்களில் 7 சென்டிமீட்டர் கூட சில இடத்துல பெஞ்சுது. கயத்தாரில் எவ்வளோ பெஞ்சுது? மனசாட்சி சொல்லுங்க, எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு? கயத்தாரில் எவ்வளோ பெஞ்சுது? பல இடங்களில் பல மழை பெய்யுது. பொள்ளாச்சியில் கூட மழை பெஞ்சுது. ஆகவே அவர்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு மழை பெஞ்சுன்னு. மழை பெஞ்சா வாழ்த்துவார்கள், அவர்களுக்கே அந்த மழை இடையூறாக இருந்து திட்டுவாங்க. புரியுதுங்களா? நடுநிலையாக வைத்து பாருங்கள். வானிலை இயற்கையோடு இணைந்து ஆண்டு முழுவதும் சொல்கிறோமே, எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். தயவுசெய்து ஒவ்வொரு வானிலை அறிக்கை சொல்லும் பொழுதும் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அந்த தொலைபேசி எண் ரொம்ப பாதிச்சிருச்சு. கடலோர கிராமம் வேதாரண்யம் ஒன்றிய கிராமத்திலேருந்து வந்த ஒரு கைபேசி அழைப்பு. புரியுதுங்களா? ஆகவே ரொம்ப கஷ்டம். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய நன்மைக்காக நிகழ்வு இருக்குது. வானிலையில் மாறுதல் ஏற்படும், வெப்பம் தனியும் என்பது உறுதி. மேற்கு மாவட்டங்கள் கேரளாவிற்கும் மழை உறுதி, கர்நாடகாவுக்கும் மழை உறுதி. இதெல்லாம் நம்ம அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கொட்டி தீர்த்து உங்களுக்கு குளத்தை நிரப்பும், ஏரியை நிரப்புனா அப்படி போயிடாதீங்க. அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை, அப்படி தான் நம்ம சொல்லலாம். அறுவடைங்க நான் பெஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லி உங்களை அறுவடையை சொல்லலை, பச்சையெல்லாம் அறுவடை பண்ண சொல்லலை. அப்டேட்ஸோட இடைந்திருந்து புரிந்துணர்ந்து பணி செய்யணும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கையை எப்போதும் வழங்கிட்டு இருக்கோம். இந்த அறிக்கையை நான் மனசில் படுறது சொல்லித்தான் ஆகணும். புரியுதுங்களா? இதுக்கு தான் நான் வர்றேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸோட. நன்றி.